இவங்க செய்கிறது எல்லாமே சட்ட விரோதம். இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்கம் டேக்ஸ் இம்பாக்ட் இருக்குது இந்த கட்டணம் சிவில் கட்டணத்தில். எப்படின்னா இவங்க வந்து ஒரு 75 லட்சம் ரூபா லாபம் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டோல்லியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செய்கிறாங்க இன்கம் டேக்ஸில், ட்ரஸ்ட்னு சொல்லி. அதில் எப்படின்னா உங்கள் வருமானத்தில் 70% நீங்கள் அறச்செயலுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். நீங்கள் அதுதான் டோல்லியே ரிஜிஸ்ட்ரேஷன். அதை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு 100 லட்ச ரூபா வந்துருச்சு, 70 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கணும், நீங்கள் 30 லட்ச ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த 70% செலவு செய்யவில்லைன்னா அந்த அந்த வித்தியாசத்தில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திருப்பணி செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம்னு ஒரு லெட்டர் அந்த இஓ கொடுத்துருவார். அது ஆடிட்டர் ஃபைல் பண்ணுவார், இந்த ப்ரொவிஷன் எடுத்து வச்சுட்டோம் 50 லட்சம் அப்படின்னு. சரி, அப்போ அந்த டேக்ஸ் வராதுன்னு அவங்க ரிட்டர்ன் அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த வருஷம் கட்டியிருக்கணும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷமாக அது கட்டியிருக்கணும், செய்கிறதே இல்லை. இட்ஸ் அ ஃபால்ஸ் டிக்ளரேஷன் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு திருப்பணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 70 லட்சம் சொல்லி கணக்கு கொடுத்துட்டு நீ கல்யாண மண்டபம் கட்டினா கோர்ட்டு ஒத்துக்கல. இது வந்து கோயிலுக்கு கூடிய விஷயம் இல்லை. வணிக வளாகம் கட்டினா கோர்ட்டு ஒத்துக்கல, சட்டமும் ஒத்துக்கல, கோர்ட்டு ஒத்துக்கல. கோர்ட்டு டிக்ளேர் பண்ணிடுச்சு வணிக வளாகம் கட்டக்கூடாதுன்னு. அப்போது இது 50 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் வணிக வளாகம் கட்டினா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிரெடிட் வரக்கூடாது.